வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். அடிக்க பிறந்த கண்ணோ போல நிலவடிக்க ஈஸ்வரி நான் பந்தடிக்க ஈஸ்வரியால் அடிக்கும் பந்த எடுத்தடிக்க பிறந்த கண்ணோ சிராட்டி ஒராட்டி மகனான மயாண்டி சுடலையை நீ யாரோ நானாரோ என்று மகனை சிராட்டி ஒராட்டி தங்க தொட்டிலே போட்டு தாயான பார்வதா தேவியானவள் சாப்பிட்டு இளைப்பாரி வத்தல தாமங்கள் தரித்து சப்பரமஞ்ச கட்டிலே சயனம் கொண்டு பகவானும் பார்வதி இருக்கும் போது எப்பேற்பட்ட நேரம் தெரியுமா? எப்படி? வெள்ளிக்கிழமை சதிசாம வேலை, நல்ல நடு சதிசாம வேலையில ஏ மயாண்டி சொடைக்கு பசி பொறுக்க முடியல. பசி வந்துட்டு வந்தவனுக்கு குரல் கொடுக்கா பிள்ளையாலும் குரல் குழந்தை போட்ட குரலை யாருக்கு எடுத்து தெரியுமா? ஏ மையானத்துல இருக்கா மையான பேச்சு அவளுக்கு கேட்டது. பிள்ளை குரல் காதிலே ஏட்டு மையான பேச்சு அம்மா அவ மையானத்தில் இருப்பவாளோ மாவாளி பேச்சு அம்மா பிள்ளை குரல் காதில் கேட்டு காதில் எங்கே எங்கே வாராடான ஏமசாம வேளையில ஏ மையான பேச்சு அம்மா மையானத்தில் இருப்பவளோ மகளை கூறல் காதில் கேட்டு கைலாசம் வருவாளா கைலாசம் வந்தல்லவோ தொட்டிலட்டி பாப்பாளா பாலகனை கண்ணால் கண்டு மையான பேச்சு அம்மா பாரி எடுப்பாள அவனை வலது கண்ணாமத்து இருவரும் முத்தம் தாயான பேச்சு அம்மா சுடலையிடம் சொல்லுவாளான் என் மகனே சுடல ஐயா தாய்ப்பாலை குடித்தையான அணிவயிறு ரம்பாதடா மாதா பாலை குடித்தையான மணிக்குடையில் ரம்பாதடா வருவையான
வேணும் திங்கலாமே பேச்சியம்மா அழைத்த போது சுடலையவர் சொல்லுவாரா தாயே பேச்சியம்மா மயானத்தில் வந்தேனா எங்க அம்மா பார்வதிய கண்டாளா பேசுவாளே 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 எங்க அம்மா பார்வதியா சுடலையவர் சொல்லும் போது பேச்சி அம்மா சொல்லுவாள் என் மகனே மாயாண்டி அம்மாவுக்கு தெரியாம அழைத்து நானும் போறேன் தாயாருக்கு தெரியாம தலைமகனை அழைத்து போறேன் மாதாவுக்கு தெரியாம தெரியாமே மந்தர் உன்னை அழைத்து போறேன் மகனே மாயாண்டி கொண்டு வந்து ஏழடுக்கு செங்கிடாயம் செஞ்சாவல் துள்ளுமாரி தவளங்குட்டி வேளையிலே மாயாண்டி சுடலைக்குத்தான் ஊட்டு போட்டு சுடலைக்கு ஆதி வெள்ளி கைலாசத்திலே ஒரு கோட்டை சம்பாரிச்சு ஒரே படப்பு ஒரே படப்பை போட்டிருக்காரு. ஆமா ஒரு கிடாய சமையல் வைத்து படப்பு மேல கோரி போட்டு அவிச்ச முட்டை 61 கத்தரிக்காய் பொரியல் முட்டையோட முருங்கைக்காய் அது மட்டுமா முட்டினிலே தென்னங்கல்லு குத்தினிலே சாராயம் அப்பளம் வடை பாயாசம் அத்தனையும் படப்பு போட்டு மாயாண்டி சுடலைக்கு ஈச்சக்களை கொண்டு வந்து 7 அடுக்கு பரணு போட்டு ஊட்டு போட்டு கொடை கொடுத்தார். இப்படி நல்ல வேளையிலே இந்த ராஜபாண்டி நகரிலே பாலத்தடியானுடைய வாசலிலே நமக்கு அன்பளிப்பு செய்தவர்கள் யார் என்று கேட்டால் உசுமாளி அம்மாள் துணையோடு சுக்கநாச்சி அம்மாள் துணையோடு எம் லட்சுமணன் பரமேஸ்வரி அவர்களும் எம் முருகானந்தம் காளீஸ்வரி அவர்களும் எம் பெரியசாமி தங்கத்தாய் அவர்களும் எம் வெற்றி செல்வம் காளித்தாய் அவர்களும் எம் ராஜேந்திரன் காளீஸ்வரி எம் நவநீத கிருஷ்ணன் முத்துச்செல்வம் எம் மகேஸ்வரி எம் சுடலை முப்படாதி இவர்கள் சார்பாக நமக்கு 101 ரூபாயை 101 லட்சமாக அளித்தந்த இந்த ஆலயத்தில் கௌரவித்ததாலே அன்னாருக்கும் அன்னாருடைய குடும்பத்தார்களுக்கும் எந்த முகம் போனாலும் அன்னாருடைய குடும்பம் எல்லாம் சாமி வாழ வேணும் வளர வேண்டும் வாழ வேண்டும் வளர வேண்டும் வளர வேண்டும் சுக்கநாச்சி அருளாலே நல்ல மக்களோடு அன்னாரோட குடும்பம் அல்ல மங்களமா வாழ வேண்டும் செய்யும் தொழில் நிலைக்க வேணும் சீமானை போல் வாழ வேண்டும் பாலத்தடி அருளாலே அருளாலே
கைலாசமலையிலே ஆமையா ஆண்டவன் சுடலைக்கு ஆமா பாலத்தடி மாயாண்டி சுடலைக்கு சுடலைக்கு ஆண்டவன் ஊட்டு போட்டு கொடை கொடுக்கும் போது ஆமா எப்பா எப்பா ஏ சுடல என்ன என்ன போதுமா போதுமா ஏ போயிட்டு வாரியா போயிட்டு வரியாப்பா எப்பா என்ன எனக்கு இன்னொரு குறை இருக்கப்பா நீ என்னப்பா குறை இருக்கு எப்பா என்னத்தப்பா குறை வச்சிருக்கேன் ஆ? ஆமா எப்பா எனக்கு நரகப்புலி வேணும் எப்பா நரக பலிக்கு எங்க போவ நரகப்புலிக்கு நான் எங்கடா போவேன் போவேன் கணியனோட கை ரத்தம் வேணும்னு சொல்ல சொல்ல தெய்வ கணியான பரிவு செய்து செய்து வலதுபுறம் பேய்முகமும் ஆமா இடதுபுறம் மணிமகுடத்தை தட்டி தட்டி முழங்கால் ஆ, முனி நாக்கு அறுத்து அறுத்து 3 துளி ரத்தம் விட்டாரு ஆமா ஏ போயிட்டு வாரியா போயிட்டு வரியா மகனே ஏ அப்போ என்ன என்ன எனக்கு இன்னொரு குறை இருக்கப்பா நீ என்னப்பா குறை இருக்கு மகனே நான் என்னடா குறை வச்சிருக்கேன் ஆ, அப்பா என்ன எனக்கு மையான திரள் வேணும் ஆமா மையாள் தெரியல வேணும் அது வேணுமா ஏமா ஆ? ஆமா மையானத்தில் சென்று சென்று உன்னை அப்படியே சாதம் பொங்கி ஒரு பொட்டக்கோழி கரிசம் வைத்து சமைத்து 3 உருண்டையாக உருட்டி உருட்டி முதல்ல உருண்டை எடுத்து ஏ சொல்லுவே வாங்கிக்கோ முன் கையால் வாங்கிக்கிட்டார் ஆமா ரெண்டாவது ஒன்று மாயாண்டி கொடுத்தா 2 கையால் வாங்கிக்கிட்டார் வாங்கிக்கிட்டாரு மூணாவது முண்டனுக்கு கொடுக்கும் போது ஆ, கை தவறி செவி ஓடிக்கொண்டிருக்கு ஆமா நேரம் தவறிட்டு ஆமா ஆ, ஏ போயிட்டாரு அப்பா போயிட்டு வரியாப்பா ஏ அப்பா எப்பா எனக்கு இன்னொரு குறை இருக்கு அப்பா என்னப்பா குறை இருக்கு என்னடா குறை வச்சிருக்கேன் ஆமா இந்த பாடு படுத்துது அப்பா ஆமா கைலாசத்துல பிறந்தது யாருமே இந்த பாடுபடுத்தல படுத்தலையே ஆ, ஏ சொல்ல உனக்கு நான் என்ன குறை வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் சொல்லட்டுமாப்பா அப்பா. நான் தாயார் இல்லா பிள்ளையாக தரணியில போனேன் நான் தாயில்லா பிள்ளை என்று பூலோக மக்கள் எல்லாம் தரக்குறவா பேசுவாங்க அம்மா இல்லா பிள்ளை என்று அம்மா இல்லா பிள்ளை என்று அகமனாமையா சுவாங்க மாதா இல்லா பிள்ளை என்று மனமாக யசுவாங்க அப்பாவே பகவான் தாயா எனக்கு வேணும் அப்பா சுடலை அவர் கேட்கும் போது ஆண்டவன் தான் சிவபெருமான் யாருங்களோ வரவழைத்த மையான பேச்சியத்தா மையான பேச்சியத்தா வரவழைத்தார் ஆண்டவன் அழைத்த கூறல் காது மையான பேச்சு அம்மா மையானத்தில் இருப்பவாளும் மகளி பேச்சு அம்மா கைலாசம் வராளே தாயான பேச்சு அம்மா கைலாசம் வந்தவாளும் ஆடுவாளே பாடுவாளே ஆடுவாளே பாடுவாளே பேச்சு அம்மா ஆகாளி போடுவாளே தனது மகன் சுடலையோமா கைலாச மலையதே வேலை நல்ல வேலை ஐயா வேலை நல்ல வேலை ஐயா சுடலைக்கு விளையாடும் யாரும் ஐயா தலையில் ஒரு குல்லாவா காலத்தடி சொடலையா தாமரக்க மணியழக 7 மணி வல்லையம்மா காஞ்சி கச்ச சொல்லடமா
ஐயருவா வல்லையம்மா மண்டியடங்கால்களுக்கு மாதளம்பு சொல்லடமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு எருக்கலம்பு சொல்லடமா பேச்சு மாதம் பெருஞ்சூடலை கைலாசம் அலையதில பாலத்தடி சொடலாய்யா ஆடுவாரம் பாடுவாரம் ஆடுவாரம் பாடுவாரம் ஆதாளி போடுவாரம் ஆதாளி போடுவார் ஆதி வெள்ளி கைலாசத்தில் கடவுள் மகே மாயாண்டி பேச்சு மகன் பெருஞ்சூடல பகவானுடைய இடம் அதில் அக்குவாரம் அழிக்குவார் அடுக்குவாரம் எடுக்குவார் ஓடி நல்ல வரங்களை மாயாண்டி வாங்குவார் பகவானுடைய இடம் அதில் போய்வார எங்களப்பா போய்வார எங்களப்பா பொறுப்புடனே விடைகள் பெற்றார் மலையிலே ஆனிடத்திலே ஈசான மூலையிலே நிலையத்தை வாங்கி கைலாசத்திலிருந்து தாயான பேச்சியும் தனது மகனாகி சுடலையும் ஆண்டவனத்திலே ஆக்கு வரம் அழிக்கு வரும் கொடுக்கு வரம் எடுக்கு வரும் கோடி வரங்களை வாங்கி கொண்டு பூலோகம் போய் வாரேன் நிலையங்களை வாங்க போறேன் என்று சொல்லி ஆண்டவனிடத்திலே விடைபெற்று அம்மா பார்வதா தேவி இடத்திலே விடைபெற்று மாயாண்டி சொடலை பூலோக ராஜ்யத்துக்கு எப்படி பரப்பிட்டு கொண்டிருக்கா தெரியுமா? அவர் கைலாச மலை கடந்து மாயாண்டி தாயான பேச்சியுமா இங்கே எங்கே வருகோதான கருணை மலை கடந்து ஒரு சோனையா ஒத்த காலம் சீமாவளி நிலையங்களை வாங்க பூலோகம் வருவாரா யமயமலை தன்னதில காசி வீசுவாரையோ விசாலாட்சி அம்மாரையோ சாமி கட்டுடனே தேர்வு செய்து அங்க உள்ள தலங்கள் எல்லாம் பாலத்தடி சுடல ஐயா தாயான பேச்சி அம்மா அருமையோட சுத்தி பார்த்தா அங்கிருந்து பயணமாகி இங்க எங்க வாரான மக்கத்து நாடதில மயிலின் பள்ளி வாசலில தண்ணீரிட்டு விளக்கறியோ தக்கார் பள்ளி வாசலில கொடியத்த வேணும் என்று அப்பைமார்கள் ஒன்று கூடி சந்தான கொடமாடுத்து கொடம சந்தோஷமா
சுடலை வரும்போது ஆமையா பக்கத்து நாட்டில இல்ல கொடியேத்த வேணும்னு சொல்லி சொல்லி அங்க உள்ள லெப்பைமார்கள் எல்லாம் ஆமா சந்தன குடம் எடுத்து சந்தோஷமா ஆடிக்கிட்டு வராங்க. ஆமா ஏ பாலத்தடி சுடல சுடல சும்மா இருப்பாரா? பாரு நாம வந்த புதுமை தன்னை ஆமா நாயம்பள்ளி அறிய வேண்டும், வேண்டும் அறிய வேணும், தெரிய வேணும், ஆளடுமை பிடிக்க வேணும் சொல்லி சொல்லி ஏ கூட்டத்தோட கூட்டமா மாயாண்டி கூட்டத்தோட கூட்டமா உள்ள பாஞ்சிட்டாரு. ஆமா பாஞ்சவர் சும்மா இருப்பாரா? இருப்பாரு. கைகலகம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமா யாரு? கடவுள் மக மாயாண்டி. மாயாண்டி என்னையா பண்றாரு? அப்படி கூட்டத்தோட கூட்டமாக கடவுள் மக மாயாண்டி கைகலகம் பண்ணுதாரு, கைகலகம் பண்ணுதாரு மக மாயாண்டி பாலத்தடி சுடல ஐயா வேளநல்லூர் விளையாடும் மக்கத்து நாடதில் மைதிம்பள்ளி வார வார போறவார கொண்டு வர வர அண்டி சுடலத்தை புரடி தட்டி வர வர போற வர 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 புரடி தட்டி அடிப்பார தப்பி வார வார தயான பேச்சு அம்மா நெஞ்சிலட்டடிப்பாள தாயும் மகனுமாக மக்கத்து நாடதில் மயிலின் பள்ளி வாசலில் எட்டோட எட்டு நாள கொடியேத்த விடாம அடாதுடி பண்ணுவார ஆதாளி போடுவார கொடிப்படலா இருப்பார கோபுரத்தார் ஈசமக மாயாண்டி இத்தனையும் காணலன்று மக்கத்து நாடதிலே ஒரு தெருவு மக்களுக்கு காய்ச்சலோ அடிக்குதையோ இன்னும் ஒரு தெருவதிலே ஆண்டி மயக்க மாதிரி வரிசையுடன் இன்னும் ஒரு தெருவதிலே மாட்டலும் செங்கத்துண்டு மாட்டலும் செங்கத்துண்டு மாறி மாறி தெரிந்த தாயான பேச்சு அம்மா காட்டு பேச்சு வன பேச்சு கட்டளையை பேச்சு அம்மா சந்தையில தலைவைப்பா சாமம் போல பறவைப்பா ஒரு தருவில் கொலை சத்தம் ஒரு தருவில் அவை சத்தம் ஆதாளி போடுவாள போடுவாள தாயான பேச்சு அம்மா பேச்சு அம்மா போடுவாடே தாயான பேச்சு அம்மா பேச்சு அம்மா எட்டோட எட்டு நாளா ஈசமக மாயாண்டி பாலத்தடி சுடல ஐயா மக்கத்து நாடதில் ஐதும்பள்ளி வாசலில் ஆனப்பந்தம் கொடுத்துவாரா அதிரடிகள் போடுவாரா கடவுள் மகன் மாயாண்டி புலி போல பாய்வாரா பேச்சு மகன் பெருசுடாரு கொடியேற்ற விடாமலே அட்டகாசம் பண்ணுதாரே நல்லா பண்ணுவாரே சொரே ஆதாளி போடுவாரே போடுவாரே மாயாண்டி சுடலை ஆமா மக்கத்து நாட்டிலே மைதன்பள்ளி வாசலிலே ஆமையா நாம வந்த புதுமைதனை நாயம்பள்ளி அறிய வேண்டும், அறிய வேண்டும், அறிய வேணும், தெரிய வேணும், ஆளடுமை பிடிக்க வேணும்னு சொல்லி ஏ மாயாண்டி சுடல கொடியேறு வேளையிலே கொடிப்படல அறக்காரு கோபுரத்தை சாய்க்காரு. அது மட்டுமா ஐயா வார வர போற வர வழி மறித்து அடிக்காரு. ஏ அடி விழுது ஆளை காணல போற வர 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 பொருளிட்டு அடிக்காரு.
அடி விழுது ஆளை காணோம். ஆளை காணல. ஆமா. அடுத்தால் பேச்சு அம்மா சந்திகையில தலைவரிச்சு சாமம் போல உட்கார வைக்க ஒரே உலச்சத்தம் போடுதா. ஆமா. ஏ கொலவு சத்தம் கேக்கு திரும்பி பார்த்தா ஆளை காங்கல. ஏ அது மட்டுமா இன்னும் என்ன ஒரு மக்களுக்கு காய்ச்சல், இன்னொரு தெருவுல பாந்தி மயக்கம், இன்னொரு தெருவுல மாட்டலும் செங்கத்துண்டும் மாறி மாறி அள்ளி எறிதாரு. இப்படி எரிந்த உடனே இதனையெல்லாம் கண்ணாலை கண்டார்கள். 8 நாளா கொடியேற்ற முடியல. காய்ச்சலோ கருப்போ தெரியலையே, கள்ளனோ பேய தெரியலையே. இந்த மாதிரி பண்ணி கொண்டிருக்க இது கோடாங்கிய பார்க்க வேணும், கோடாங்கிய பார்த்து குறி கேட்க வேணும் சொல்லி எங்கய்யா வராங்க ராமலிங்க கோடாங்கிய பார்க்க வரும் வேளையில ஏ மாயாண்டி சொடல, ஏ பேச்சு மாவன் பெரு சுடல, பாலத்தடி சுடல எப்படி வராரு அவர் ராமலிங்க கோடாங்கி போல் ராமலிங்க கோடாங்கி போல் கோடா வாராரே சுடல தெய்வா சுடலையவர் வரப்போது அண்ணாவே கோடாங்கி எங்களோட வாசலில் ஏதோ ஒரு தேவதை தான் 8 நாளா கொடியத்தை விடாமலே அட்டகாசம் பண்ணோதையா ஆதாளி போடுதையா அண்ணா கோடாங்கி அடிக்க வேணும், குறி பார்த்து சொல்ல வேணும். பள்ளிவாசல் தன்னாதில மாயம்பள்ளி கேட்ட போது எப்பைமார்கள் கேட்ட போது மாயாண்டி சொல்லுவாரா மாறங்கப்பால் எப்பைமாரே எப்பைமா வார்த்தை ஒன்று சொல்ல கேளு எங்களோட வாசலில் 8 நாளா ஏதோ ஒரு தேவதை வந்து அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. காய்ச்சலா கருப்பா கள்ளனா பேயா ஓடாங்கி அடிச்சு குறி சொல்லணும். தம்பி ஓடாங்கி அடிச்சு குறி சொல்லணும்னா தேவதைக்கு ஏகப்பட்ட பணம் காசு செலவழிக்கணும். எவ்வளவு செலவு வந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க, ஜாமங்களை மட்டும் சொல்லுங்க, உடனடியாக தயார் பண்ணி தரோம் என்றார்கள். அப்போது ஓடாங்கி அடிக்கணும்னு சொல்லி ராமலிங்க கோடாங்கி போல வந்த மாயாண்டி எப்பா ஒரு மூட சம்பாரிச்சியணும் இல்லப்பா படப்பு போடதுக்கு மாயாண்டிக்கு படப்பு போட. அது மட்டுமா 3 திருக்கு போட்ட செம்பரி கிடா 45 கிடா ஒரு கிடாக்கு வேணும். 2 திருக்கு போட்டது ஆவாது. அடுத்தல என்னன்னு தெரியுமா, ஒரு மூட கத்தரிக்காய் படப்பு போடதா மாயாண்டிக்கு படப்பு போட. அவிச்ச முட்டை 61, பச்சை முட்டை 11, குட்டி நீல சாராயம், குட்டி நீல தென்னங்கல்லு எத்தனையும் கொண்டு வந்தேன்னா கோடாங்கி அடிச்சு குறி சொல்லுவேன். உடனே பார்த்தார்கள் எப்பைமார்கள் என்ன செலவு வந்தாலும் பரவாயில்ல, அவன் ஒரு கூட்ட அரிசி பொங்கி ஒரே படப்பா போட்டு கிடாய சமையல் வைத்து படப்பு மேல கோரி போட்டு அவிச்ச முட்டை 61, பச்சை முட்டை 11, கத்தரிக்காய் பொரியல் அத்தனையும் படப்பு போட்டு கோடாங்கி அடிச்சு குறி சொல்லுங்க அண்ணா என்றார். மாயாண்டி சொடலை கோடாங்கி போல வந்த மாயாண்டி பாலத்தடி சொல்லல எப்பால போய்வார்களே உங்க வாசலுக்கு வந்து காய்ச்சல் இல்ல கருப்பல்ல கள்ளன் இல்ல பேயல்ல மணிவிளக்கில பிறந்த மாயாண்டி சொடலை வந்திருக்கான்.
வந்ததே போதுமாப்பா. ஆமா இந்த மாயாண்டிக்கு நாங்க என்னையா செய்யணும்? என்னையா செய்யணும்? கொடிமர தடியில சுடலைக்கு ஒரு நிலையம் போடணும். ஆமா ஓங்கி ஒரு செங்கடா பலி கொடுக்கணும். பலி கொடுக்கணும். அப்பா என்ன ஓ மதம் வேற யா மதம் வேற. ஆமா நாங்க ரொட்டி சுட்டு ஆமா பழம் சீனி கல்கண்டுகள் வச்சு பாத்தியம் ஓதி குல்லாவை போட்டு அல்லாவை தொழுவோம். நாங்க குல்லாவை போட்டு அல்லாவை அப்படி தொழுவோம். சொல்ல ஏத்துக்கிடுவியா? ஏத்துக்கிடுதேன். என் மதமே எனக்கு சம்மதம். சம்மதம். ஏத்துக்கிடுறேன். ஆமா ஆனா ஏன் சொல்ல கேட்கணும்? என்ன குழந்தை பிறந்தாலும் ஏன் பேர் வைக்கணும்? பேரு என்ன பேரு? ஏன் பேர் சுடலை. ஆமா ஆம்பளை பிள்ளை பிறந்தா சுலைமான் என்று பேர் கொடுக்க வேண்டும். கொடுக்கையா. அடுத்தால ஒரு பொட்டை பிள்ளை பிறந்தா எங்க அம்மா எங்க ஆத்தா ஏ பேச்சி அம்மா எங்க பேச்சி அம்மா பாத்மா பிபி. அடுத்தால ஒரு குழந்தை பிறந்தா என் தம்பி பேரு என்ன பேரு? முஸ்தபா. ஏ முஸ்தபா. குண்டசாமி பேரு முஸ்தபா. ஆமா ஐயா வச்சு தாரையா ஆமா என்று சொல்லி கொடிமரத்திலே நிலையம் வாங்கினாலே உனக்கு கொடிமாட சாமி என்று ஒரு பெயர் என்று பெயர் கொடுக்க இப்படி மாயாண்டி சொடலுக்கிட்டா மக்கம்பள்ளி வாசலில மயிலிம்பள்ளி வாசலில ஒட்டிய சுட்டு வைத்து பழஞ்சீனி கல்கண்டுகள் அத்தனையும் பரப்பு போட்டு பாத்தியா ஓதியல்லோ குல்லாவ போட்டல்லோ அல்லாவ தொழுதலோ சிங்கடாய பலி கொடுத்தா பலி கொடுத்த வேளையில இல்லலெல்லாம் நீங்கி போச்சு இல்லலெல்லாம் நீங்கி போச்சு இடஞ்சலாது மாறி போச்சு இடஞ்சலாது மாறி போச்சு. ஏ மாயாண்டி சொடல ஐயா பாலத்தடி சொடல ஐயா மக்கத்தில நிலைய வாங்கி தாயான பேச்சு அம்மா நாடு போக வேணும் நாடு போக வேணும். வாங்க வேணும். அவர் அங்கே இருந்து பயணமாகி மாயாண்டி சுடல ஐயா சுடல ஐயா எங்க எங்க வாரான தாயான பேச்சியுமா படநாடு தேசம் விட்டு வாராரே சுடலத்தை அங்கிருந்து பயணமாகி ஆந்திராவில் வந்தல்லவோ ஏழு நல்ல மலையானை இன்பமுடன் தேர்வு செய்தார் தாயான பேச்சி அம்மா நாட்டு பேச்சு வன பேச்சு மலையரசி பேச்சு அம்மா மையான பேச்சு அம்மா மாயாண்டி சுடலையுமா ஆடுதைய பாடுதையோ ஆடுதைய பாடுதையோ சுடலாடி போடுதையோ சென்னையில வந்தல்லவோ கடவுள் மகன் சுடல தெய்வம் சுடரொழிவில் பிறந்த பிள்ளை பேச்சு மகன் பெரும் சுடல அங்க உள்ள தலங்கள் அருமையுடன் சுத்தி பார்த்து கடவுள் மகன் மாயாண்டி தாயும் மகனுமாக சென்னை மாநகரம் விட்டு செங்கல்பட்டு பாதை வழி விழுப்புரம் தனை கடந்து மாயவரம் கும்பகோணம் திருவண்ணாமலை அண்ணாமலை நாதனையோ அண்ணாமலை அம்மானையோ அடிபணிந்து தேர்வா செய்து அழகுடைய மாயாண்டி அங்கிருந்து பயணமாகி சிறுகாழி சிதம்பரத்தை தேர்வு செய்து சுடல தெய்வம் அவருக்கு உச்சியில் ஒரு குள்ள
அழகா மணி அழகா 7 மணி வல்லையம்மா இடையில் ஒரு சொல்லடமா காஞ்சி கச்ச சொல்லடமா கையருவா வல்லையம்மா கடவுள் மகன் மாயாண்டி ஆனப்பந்தான் ஒரு கையில தடி மறுகையில வெட்டருவா ஒரு கையில காலத்தடி சுடல ஐயா வேலை நல்ல வேலை ஐயோ வேலை நல்ல வேலை ஐயோ விளையாடு நேரம் ஐயோ கடவுள் மகனாக மாயாண்டி சுடலை அங்கிருந்து பயணமாகி தென்னாட்டுக்கு போக வேணும் நிலையங்களை வாங்க வேணும்